ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் அம்மா வீட்டோட குட்டி கனிக்குட்டி. பாருங்கள், அம்மா வீட்டான வந்தால் காய்கறிக்கோ கீரைக்கோ பஞ்சமே இல்லைங்க. ஏன்னா அம்மா வீட்டான எப்பயுமே ஏதாவது ஒரு 2-3 காய்கறிகள் கீரைகள்லாம் போட்டு வச்சுருவாங்க. இப்பயும் பாருங்கள், சுரக்காய் பீர்க்கங்காய்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நட்டு அதை மேலே ஏற்றி விட்டுருக்காங்க. தென்னை மரத்தில் கோல் வச்சு கட்டி பீர்க்கங்காயெல்லாம் குட்டி குட்டியாக தொங்கிட்டுருக்கு. பக்கமே பாருங்கள், குட்டி குட்டி பாத்தி கட்டி அதில் முள்ளங்கி எல்லாம் விதைச்சிருக்காங்க. ஒரு பாத்தி முள்ளங்கி போட்டிருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் தண்டுகீரையெல்லாம், சிவப்பு தண்டுகீரையெல்லாம் விதைச்சி விட்டுருக்காங்க. அதுக்கு பக்கமே பாருங்கள், கத்திரிக்காய் செடி ஒரு 4-5 கால் போட்டு அதில் நட்டு வச்சுருக்காங்க. இன்னும் காய் எடுக்கல. அதில் எப்பயுமே வீட்டுக்கு தேவையானதெல்லாம் அம்மா நிலத்துலேயே ஒரு ஓரமாக ஒதுக்கி அதெல்லாம் பண்ணிடுவாங்க. நட்டு வச்சுப்பாங்க, பறித்து குழம்பு வச்சுப்பாங்க. பாருங்கள், குட்டியாக ஒரு பீர்க்கங்காய் தொங்கிட்டுருக்கா. அப்படி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் வீட்டை சுற்றி. இது பாருங்கள், இது கருவூமத்தை செடி. தென்னை மரத்தில் பாருங்கள் என்ன அழகாக காய் பிடிச்சிருக்கு. ஆனால் அதை தள்ளி தான் சாப்பிட முடியாது. ஏன்னா தென்னை மரத்துக்கு பக்கம் ஒரு தேனீ கூடு கட்டியிருக்காங்க. அவங்களாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம அதை பறித்து சாப்பிட முடியும். மாஞ்செடி பாருங்கள், வீட்டை சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லாக அங்கங்கே செடியாக தான் இருக்கும். செடி மரம் இப்படி தான் இருக்கும். ஒரு சைடு ஃபுல்லாக பூச்செடி வெத்தலை செடி இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஒரு பக்கம் காய்கறி செடிலாம் இருக்கும். இது வீட்டுக்கு முன்னாடி இட்லி பூச்செடி பாருங்கள் வச்சுருக்காங்க. மேலே பக்கெட்டில் ஏதோ ஒரு செடி வச்சுருக்காங்க. அது பூ பூத்தப்புறம் தான் தெரியும் என்ன செடின்னு. வீட்டு என்ட்ரன்ஸில் பாருங்கள், ஃபுல்லாக காகித பூச்செடி. பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த சூரிய வெளிச்சத்தில் அந்த பூவை பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா அழகாக இருக்குது. இப்படி தாங்க இருக்குது அம்மா வீட்டான. அம்மா வீடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.